தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மணிமாறன், நேற்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக, தமாக மற்றும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாழப்பாடி மற்றும் ஓமலூர் ஆகிய 2 இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இரவு இங்கேயே தங்கிய அவர் இன்று மாலை நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டணி கட்சி தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல கரூர் மாவட்டத்திலும் பரப்புரை மேற்கொள்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்றைய தினம் பகல் நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் இங்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா தேமுதிகவின் பலமாக விளங்கும் மாவட்டங்களில் சேலம் மாவட்டமும் ஒன்று. குறிப்பாக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை தேமுதிகவின் முக்கிய நிகழ்வுகள் சேலத்தில் நடைபெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் மாநில பொருளாளரின் சொந்த மாவட்டம், அதே போல முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எம்எல்ஏ மோகன்ராஜ் அவர்களின் சொந்த மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டதாக அரசியல் தரப்பு தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மணிமாறன், மோகன்ராஜ், இந்த கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறாங்க? அதாவது இந்த கூட்டமானது இன்று காலை 9 மணிக்கு தொடங்குவதாக இருந்தபோதிலும் சற்று காலதாமதமாக வேட்பாளர்கள் அனைவரும் வந்து சேருவதற்கு காலதாமதமானதுனால 11:30 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கு. சரியாக அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் 11:30 மணி அளவில் தான் அரங்கிற்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து செய்தியாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இருந்த போதிலும் இந்த தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவிற்கு ஒரு சவாலாக இருக்கும். குறிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு பலமுனை போட்டி நிலவுவதால் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்குமே நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கும். அந்த அடிப்படையில் தேமுதிக, தமாக மற்றும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்வதற்கான பணிகளில் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் 104 தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாம இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் மட்டுமன்றி மாவட்ட செயலாளர்கள், அதே போல தேமுதிகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் என பலரும் பங்கேற்றிருக்காங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு செல்லும் நேரத்திலும் சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை கையாள்வது எப்படி என்பது குறித்து ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பலமுனை போட்டியில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் இங்கே வழங்கப்படுவதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மோகன்ராஜ், சேலத்தில் நடக்கும் தேமுதிக ஆலோசனை கூட்டம் குறித்த உங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.